டெய்லியும் நீங்கள் காலையில் இப்படி தான் உங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ணுங்களா? வாங்க சார் போங்க சார். வணக்கம் பக்காட்டை வியூவர்ஸ். இந்த இனிய காலை பொழுதுல நம்ம கூட நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் இருக்காரு. அவர் நடிச்சிருக்கிற தொண்டன் திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி பட்டையை கிளப்பி ஓடிட்டு இருக்கு. அவர் கூட அந்த படத்தில் நடிச்ச அனுபவங்களையும் மற்ற விஷயங்களையும் பற்றி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். காலையிலே நீங்கள் சாமி கும்பிடும் போதே வந்துட்டோம். ஒரு உங்களுடைய தினசரி நாள் எப்படி சார் தொடங்கும், அதை பற்றி சொல்ல முடியுமா? முதல்ல பக்கா டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா நேயர்கள் எல்லாரும் என்னுடைய இந்த துண்டன் படம் பட்டையை கிளப்புறதை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லா சேனல்லையும். அவங்களுக்கு காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். காலையில் எந்திரிக்கவும் 3 விஷயம் என்னென்னா, இந்த 90 அப்பா, இந்த மஞ்சள் நம்மளை உருவாக்கி விட்டாங்க பாருங்கள் குருநாதர்கள், அவங்க குங்குமம் அம்மா, அதாவது மாதா பிதா நீங்கள் தெய்வமாக பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு அபூர்வம், இந்த மாதிரி குருக்களை எல்லாரையும் மதிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம்? சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காலை என்னென்ன இன்னைக்கு நம்மளுக்கு வேலைகள் இருக்குது, குரல் பதிவு இருக்கா, இல்லை தொலைக்காட்சியில் எதுவும் நம்மளுடைய இது தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கங்கே இது பண்ணிவிட்டு, இதுக்கு மத்தியில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு மணி நேரம் உட்காந்து இந்த குழம்பு என்ன டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க, இந்த குழம்பு இதில் டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம், திரைப்படத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் நடத்தின அனுபவம் இருக்குது. ஆமாம், அது மூலிமா நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படி உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். சென்னையில் உங்களுக்கு மிக பிடிச்ச எப்பயும் நான் இங்கே போயிட்டு கண்டிப்பாக சாப்பிட்றேன்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடங்கள் இருக்குங்களா? நம்ம கவிங்க கிச்சன். அதுக்கப்புறம் சார், அதுக்கப்புறம் மதுரைக்குள்ளே போனோன்னா நண்பர்கள் நிறையா பேர் ஹோட்டல் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அப்படி ட்ராவல் பண்ணுவேன். அங்கங்கே கோயம்புத்தூராக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் முரளின்னு ஒரு நண்பர் இருக்கார், அவரும் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போவார். திருப்பூரில் எங்கள் சித்தப்பன் ஹோட்டல் வச்சுருக்கேன், அங்கே போய் பார்த்து வருவேன். அப்புறம் மேலூரில் நம்ம மச்சினே ஹோட்டல் வச்சுருக்காப்புல, அப்படி பார்த்து வருவேன். இப்படி கிராமத்தை சுற்றி சுற்றி ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்குள்ளே நம்ம ஆள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் நடிகராக வந்தாலும் உங்களோட இயல்பை மாற்றிக்காமல். ஆமாம் சார், நீங்கள் இப்பயும் சமைக்கிற பழக்கம் இருக்குங்களா? நல்லா சமைக்கிற பழக்கம். நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக எங்களுக்கு பரோட்டா செஞ்சு தரணும். அழகாக பரோட்டா செய்வீங்க. ஆமாம், எங்கள் பக்காட்டி பண்ணி காட்டணும். நான் பெரட்டா செஞ்சுனா குடிப்பேன், என்னால் திங்க முடியாது. சரி சார், இப்போ தொண்டன் படம் தேட்டரில் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்ல கேரக்டர்லாம் நடிச்சிருக்கீங்கன்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த படத்தில் நடித்த அனுபவம் எப்படி? அனுபவம் என்னென்னா, நான் இப்போ கணியன் கூட நாடோடி போராளி, அதுக்கு முன்னுக்கு பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம், இப்படி நடிப்பு பரீட்சையில் அவர் கூட சேர்ந்து நடிச்சு அப்படி இது பண்ணேன். அவர் டைரக்ஷனில் 3 படத்துலையுமே நான் நடிச்சிருக்கேன். டைரக்ஷனில் என்னென்னா எப்படின்னா ஒரு பரபரப்பாக இருப்பார். இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு, இது இங்கே கருப்பு கூப்பிடு, கருப்பு அதை பண்ணு, கருப்பு இதே டைலாக், இதை பேசு அப்படின்னு, சூப்பர் 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 அப்படின்னு, அடுத்த ஷாட் அப்படின்னு, அடுத்த காஸ்டியூம் அப்படின்னு டக்குன்னு போட்டு விடு, கருப்புக்கு ஏன் லேட் பண்ணுற, கருப்பு கூப்பிடு அப்படி பரபரப்பாகத்தே போய்கிட்டு இருக்கோம். காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த ஓய்வுங்கிற ஒரு வேலையே இருக்காது. டக்கு 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 டக்குன்னு. ஆமாம் ஆமாம். அவருக்கு அதாவது அந்த ஆடியோ ரிலீஸ்லேயே நாங்கள் பார்த்தோம், மேலே ஒரு நல்ல தனிப்பட்ட அன்பு வச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது எப்படி எதனால உங்கள் மேலே அவருக்கு அந்த அளவுக்கு அன்பு இருக்குது, தன்னுடைய எல்லா படத்துலையும் உங்களை இருக்கணும்னு பார்க்குறாரு? இல்லை, ஆரம்பத்தில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பாலா நேவிஸ், அமீர நேவிஸில் இருக்கும்போது அப்போ அவர் வருவார். அமீரன்ட்டு ஒரு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார் பருத்திவீரனில். அப்போ பருத்திவீரனில் ஒர்க் பண்ணும்போது ராம்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ராம்லையும் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்கள் பேசுகிற விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளி, ராம் படத்தில் இதே மாதிரி பார்த்தா என்னென்னா, ஒரு
எல்லோரும் கொட்டகைக்கு போகிறோம். உதயம் கொட்டகைக்கு போகும்போது பார்த்தா இவர் ஆர்ட் டைரக்டர் செல்லானே, ராம்ஜி சார் கேமராமேனு, அமீர் அண்ணே, இவர் கனி அண்ணே, சசி, இவங்களெல்லாம் உள்ளே விட்டார். என்னையை மட்டும் செக்யூரிட்டி நிப்பாட்டிட்டாப்பு. நிப்பாட்டவும் தப்பாருன்னு பார்த்தா அவர் அமீரன் இப்படி திரும்பி பார்க்குறாரு. கனி போய் கூப்பிட்டு வாங்க அவனை. நம்மால் தாயா விடுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். பாருகருப்பு, இதே இந்த செக்யூரிட்டி உன்னை நிப்பாட்டினாலு இன்ரோலுக்கு வந்து எப்படி செல்ட் அடிக்க போகிறாருன்னு பாருங்க. இன்ரோலில் அந்த விஷயம் யார் பேர் என்ன சொன்ன? வாழ வந்தேன். அப்போ அவன் மட்டும்தான் வாழ வந்திருக்கான். நான் மித்தவனா சாக வந்திருக்குமா? அடிச்சிட்டேன், விசில் அடித்து தூக்கிட்டேன். தூக்குன்னா இவர் செக்யூரிட்டி சார் சார் அப்படின்னு எனக்கு கூட்டத்தில் என்ன சொல்லணும்னு அமீரண்ணே வாழ்க, அமீரண்ணே வாழ்க அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு நாங்கன்னா ஒரே இதில் வந்து கிடந்ததுனால அந்த கஷ்டங்கள், அனுபவங்கள், வலிகள், வேதனைகள் இது எல்லாமே என்கிட்ட என்னென்ன இருக்கும், என்னென்ன எதிர்பார்த்து எடுக்கலாம்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போனால் எப்படி நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அது மாதிரி நான் செய்கிறேனே அப்படின்னு சொல்கிற விஷயங்களை நான் ஈஸியாக. இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து ஏன்னா நீங்கள் எப்பயுமே ஒரு காமெடியான தான் பண்ணுவீங்க. இந்த படத்தில் ஒரு நல்ல குணச்சித்திரமும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது வந்து ரசிகர்களுக்கு ஒரு புதுசாகவே இருக்குது. எல்லாருமே அதை வச்சு சொன்னாங்க. என்னென்னா இப்போ பொதுவில் வந்து காமெடி பண்ணுறவங்க திடீர்னு காமெடி பண்ணலாம், திடீர்னு காமெடி இல்லைன்னா அந்த இடம் எம்டி ஆயிடும், ஒன்றுமே தெரியாத மாதிரியே நிற்கும். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் பார்த்தா கருப்பு இந்த படத்தில் வந்து 180 டைலாக்கு, 180 டைலாக்கில் 100 டைலாக் நீ தான் பேசுகிற, 50 டைலாக் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தான் என்னை கொண்டு போனார். ஆமாம், அப்படி கூட்டு போய் வச்சுருந்தார். என்னென்ன வேலை வாங்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் வந்து தொண்டரில் வந்து அவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், நான் அட்டண்டர்னால் அந்த பேஷண்ட்டை வந்து அந்த மருத்துவமனை போகிற வரைக்கும் அந்த உசுறு எங்களை சேர்ந்தது. அதுக்கு எப்படி எப்படின்னா இது பண்ணணும்னு தெரியும். ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு காட்சிகளில் கூட கேட்பார், ஏகருப்பு இந்த ஆம்புலன்ஸில் ஏறும் போது என்ன ஒரு மாதிரியாக நீ வந்து ஃபீல் பண்ணுற, அந்த ஆம்புலன்ஸுடைய குணச்சத்திரம் அந்த கேரக்டர் மாதிரியே வாழ்றியே, எப்படி என்னன்னு கேட்டார். அதான் நான் சொன்னேன், பாதிப்பட்டிருக்கேனே நிறையா. என்ன பாதிப்பட்டிருக்க கருப்பு இல்லைண்ணே, அக்காமையே ஒரு 16 வயசில் என்கிட்ட வந்தேன். 23 வயசு வரைக்கும் கிழங்கு மாதிரி இருந்தேன். நான் நல்ல சட்டை போடுறனோ இல்லையோ, அவனை வந்து புள்ள மாதிரி அவனுக்கு நல்ல சட்டைகள் எடுத்து கொடுத்து, நல்ல பேண்டுகள் எடுத்து கொடுத்து, இப்படித்தாண்டா இருக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் ஒரு கம்பெனியில் இது பண்ணணும்னு சினிமா வட்டாரத்துக்குள்ளே என்னுடைய தொண்டுகளை பாதி செய்ய சொல்லி அவனை நியமிச்சிருந்தேன். நியமிச்சிருக்கும் போது அப்போ வந்து வேலைகள் என்றதே இருந்தேன். திடீரென்று என்ன இதாச்சுன்னு தெரியல, கிட்னி ஃபெயிலியர், மஞ்சக்காமால். அப்போ இப்படி இருக்கும்போது நாளைக்கு நியூ இயரு, இன்னைக்கு நைட்டு இறந்து விட்டேன். இந்த ஆம்புலன்ஸ்குள்ளே வேறு யாரும் இல்லை, நான், எங்கள் அண்ணே, என்னுடைய மனைவி 3 பேர் மட்டும் இந்த ஆம்புலன்ஸ்குள்ளே பாடியை வச்சுக்கிட்டு மதுரைக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே போனாத்தேன் இந்த மினி ஓட்டம், பேய்கள் இதெல்லாம் வராமல் இருக்கும். 3 மணிக்கு மேலே இந்த ஊருக்குள்ளே கொண்டு வாங்க, அதுக்கு மேலே கொண்டு வந்துடாதீங்க. 3 மணி வரைக்கும் 10 மணிக்கு பாடியை வாங்குகிறோம், 3 மணி வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோ எங்களுக்கு வேதனையாக இருக்காது. அந்த கேரக்டரில் அப்படி உண்டி போய் பண்ண வேண்டியதாகிடுச்சு.
அப்போ ரொம்ப எமோஷனலாக இருந்திருப்பீங்க. ஆமா. அந்த சீன் நடிக்கும் பொழுதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா சார்? அதனால இயல்பாக வந்து ஆமாம். நீங்க இந்த மருத்துவ உதவியாளர் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்சிருந்த தர்மதுரை படத்துலயும் ஆமாம் ஆமாம் compounder அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். அது உண்மையிலே வந்து சீனு ராமசாமி அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். திடீரென்று ஒரு ஃபோனு, கருப்பு எங்கே இருக்க, உன்னைய பார்க்கணும் அப்படின்னு. அப்போ நான் மதுரையில் இருந்தேன், இங்கே வந்துரு அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்தா ஏபி ராஜன் அமீரண்ணன்ட்ட உதவி இயக்குனராக என்னென்னா அந்த அசோசியேட் டைரக்டர்னு சொல்லுவாங்கள்ல, கோ டைரக்டர் இணை இயக்குனர் அவர் இருந்தாங்க. இருக்கவும் வந்துட்டேனே அப்படின்னு. அப்போ டைரக்டர் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு 10 நிமிஷம் அவங்க சரிண்ணா அவங்க உதவியாளர் போய் சொல்லவும் எந்திரிச்சிட்டார். பாகருப்பு நல்லா இருக்கியா அப்படின்னு. என்னையா மங்களகரமாக இருக்க, இந்த தாடி இந்த முடி இது அப்படியே இருக்கட்டும், தொட்டுறாத, அப்படியே வந்து இறங்கிரு, நான் உன்னை வச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு 3 நாளைக்கு முன்னுக்க லாஸ்ட்டு சீனில் கொஞ்சம் சேவிங் பண்ணுறாப்புல வரும்னா பண்ணிடலாம்னே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் டக்குன்னு போவும் எடுத்தார். அந்த படங்களில் நடிக்கும் போது கூட எனக்கு அவ்வளோ ஒரு இது கிடையாது. அதுக்கப்புறம் படம் பார்க்கவும் ஆடியன்ஸு ஃபுல்லாக கஞ்சா கருப்பை இவ்வளவு துளைக்கு ஒரு அனுபவிச்சு சீனு ராமசாமியே பண்ணியிருக்காரு அப்படின்னு உள்ள அதுவும் படத்தில் முழுசாக கேரக்டர் அப்படியே ட்ராவல் பண்ணி அவர்கிட்ட கூட சேதுபதி சார்கிட்ட கேட்பேன் நான், இந்த மாதிரி என்ன சார் எல்லோரும் இதில் இருந்து படித்து கரேஸ்லேருந்து படித்து வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் சார் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலாமே சார் அப்படின்னு. உடனே மிஸ்டர் கோபால், நான் டாக்டரு இந்த மருத்துவத்துக்குன்னு வந்ததே எங்கள் அம்மா நேசித்தது. இந்த மாதிரி கிராமத்துக்கு வைத்தியம் பார்க்கணும்னு எத்தனையோ கிலோமீட்ரு போகிறாங்க, இடையில இறந்து போயிடுறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்னா வருது அப்படின்னு. அதில் ஒரு நல்ல இப்போ கூட போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சன் டிவியில் போட்டாங்க இந்த படம். சன் டிவியில் போகிறப்ப மீனாட்சி மிஷின்லேருந்து அத்தனை டாக்டர் எனக்கு போகணும், நீங்கள் எல்லா கேரக்டருக்கும் பொருத்தமாக இருக்கீங்களே, உங்களை சீனு சாரி எப்படி வேலை வாங்கினார். ஏன்னா அப்படி ஒரு ஆசை. மணிரத்னம் படம் சார், மணிரத்னம் படத்தில் எப்படி டைலாக் நிறையா பேசாமல் அப்படி காற்று மாதிரி தான் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு வேலை எனக்கு அவ்வளோ ஒரு பயிற்சி இது பண்ணிட்டு இருக்கார். ஓகே, நீங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் உங்களுடைய முதல் படம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். உங்களுடைய முதல் படம் பிதாமகன், அதாவது உங்கள் பேருக்கே அது வந்துட்டு கஞ்சா கருப்பு அப்படின்னு உங்களோட பேரே அடையாளத்தையே கொடுத்த அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். டைரக்டர் பாலா சார் பற்றியும் சொல்லுங்கள் சார். அண்ணன் பாலாவை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லணும். என்னென்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டே இருக்கவும் ஒரு கேரக்டரு இப்படி சட்டியை தூக்கிட்டு போகிறது, பானையை தூக்கிட்டு போகிறது, தண்ணியை கொண்டுக்கிட்டு வர்றது, இதில் வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு அவர் கேமராவுக்குள்ளே நான் உள்ளே போயிட்டேன். அண்ணே தெரியாமல் வந்துட்டேனே, தப்பாக நினச்சிக்கிறானே, தெரிஞ்சதே நீ வந்திருக்கவா, இனிமேல் கேமராவுக்குள்ளே தான் வரப்போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷூட் பண்ணேன். நீங்கள் அவருக்கு வந்துட்டு ஒரு தூரத்து உறவினர் இல்லையா பாலா சாருக்கு? ஓகே, எந்த மாதிரி உறவினருங்க? அவர் அண்ணா, நான் தம்பி. ஸோ அது மூலிமா நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் கேமரா ஆமாம் நம்ம கேமரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகல. அவர் வந்து இந்த மாதிரி இந்த கேமரா வச்சு அந்த மலங்காடு இதில் வந்து அப்படியே பைட்டி கேமரா வச்சு லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ளே நான் போயிட்டு தண்ணியை தூக்கிட்டு சமைக்கிறதுக்கு தான் போகிறேன். சமைக்க போகும்போது அப்போ சொன்னார், அவர் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, அண்ணே பாண்டிக்கிட்ட இந்த மாதிரி கருப்பு நல்லா நடிப்பான்டா, அவனை கரெக்டாக அந்த பிதாமகன் டயத்தில் தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எனக்குன்னு ஒரு கேரக்டர் செட் பண்ணி கொடுத்து அதில் ட்ராவல் பண்ண வச்சுருக்காரு. ஸோ அந்த படம் அந்த
அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் அதில் நடிச்சிருந்தாங்க. விக்ரம் சாருக்கு அதில் நேஷனல் அவார்ட் கூட கிடச்சிது. அவங்களுக்கு நடுவில் நீங்கள் முதல்ல நடிக்கிறீங்க. அது எப்படி இந்த பயமே இல்லையா உங்களுக்கு கேமரா முன்னாடி? எனக்கு பயமே இல்லை. நான் வந்து எம்ஜிஆர் ஐயா இருந்தாலும் சரி, இங்கிட்ட சிவாஜி ஐயா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன காட்சி, எனக்கு என்ன வசனம் கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக நான் பேசிட்டு கரெக்டாக இந்த மாதிரி மறுபடியும் மறுபதிவு போகிறீங்களா, வேணுமா, இல்லை நல்லா நடிச்சிருக்கேன்னா இதை மட்டும்தான் நான் கேட்பேன். கேமரா இருக்குன்னு நம்ம பயந்தோம்னா அந்த பய சக்திகள் குறைஞ்சிரும், நடிப்பு சக்திகள் வராது. ஏன்னா இப்போ கூட இந்த பள்ளிப்பருவம்னு வாஸ்பாஸ்கர் படம், அவர் டைரக்ஷனு. இந்த படத்தில் வந்து KS ரவிக்குமார் சார் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவர் ஞானசம்பந்தன் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய நடிகர் ஊர்வசி அக்கா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அதை சொல்லணும், ஊர்வசி அக்காட்ட வந்து நடிப்பு ரொம்ப கவனமாக நடிக்கணும். கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் விட்டோம்னா நம்மளை காலி பண்ணிவிட்டு அது நடிச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நடி. நான் போராமையினால் சொல்லலை, போட்டி இருக்கலாம், போராமல் இருக்கக்கூடாது. அது என்னென்னா அவங்களோட நான் போட்டி போடுற அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் அவங்க நடிப்பு திறமையே சொல்கிறேன். கரெக்டாக அந்த டைமிங்கில் அனுப்புவாங்க. இந்த டைமிங்கில் கஞ்சா நீ இந்த இடத்துல இதை பேசுனா நல்லா இருக்குமா, பேசுமா அப்படின்னு அவங்களே டைலாக்கை மாற்றி விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீனியர் நடி. அதே மாதிரி ரவிக்குமார் சாரை சும்மா சொல்லக்கூடாது. அவர் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இது பண்ணுவார். இப்படிப்பட்ட காட்சிகளில் பார்க்கும்போது பள்ளி பருவம் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வந்திருக்கு அந்த படங்கள். ஒரு மியூசிக் டைரக்டர் மயந்தேன் நடிச்சிருக்காப்புல. என்னென்னா இந்த பையன் வரும்போது நடிப்பானான்னு எனக்குன்னா டவுட்டு. ஆனால் படம் டப்பிங்கினா முடிஞ்சு. இதில் பார்க்கும்போது இந்த பையன் ரேஞ்சே வேறு மாதிரி போகுதுங்க, மாறப்போகுது அப்படின்னு. KS ரவிக்குமார் சாரும் அதை சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி மாறப்போகுது லைஃபே. ஏன்னா நல்லா நடிச்சிருக்கேன். நான் கூட ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தேன். அந்த படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டரு பிதான்னு சொல்லி ஒரு டைலாக் சொன்னாப்புல. சொல்லுவோம், டே யார்கிட்ட டைலாக் சொல்கிற அப்படின்னு. உடனே சார் உங்களுக்கு இல்லை சார், அவருக்கு கஜாகர் பண்ண. அவனுக்கு நீ டைலாக் சொல்கிறியா? அவன் எந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தேன் தெரியுமா? பாலா, மீரு, இப்படி பள்ளிக்கூடம். அங்கே போய் சொல்கிற, அவன் நடிக்கும் போது நம்ம கவனமாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளை காலி பண்ணிட்டு பக்கி போயிடும் அப்படின்னு. அப்படி ஒரு நீங்கள் அங்கே பாலா சார் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தனால உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே. ஆமாம். என்னென்னா ஆக்சுவலாக வந்து இப்போ பாலானே வந்து ஒரு பால் மகேந்திரா சார்கிட்டருந்து வந்தார். பாலான்கிட்டருந்து அமீரண்ணே வந்தார். அமீரன்கிட்டருந்து ஒரு சசிகுமார் வந்திருக்காரு. இப்படிப்பட்ட வரிசையில் அப்போ இந்த பாலானே பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் போகிறேன், அமீரண்ணே பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் போகிறேன், சசி வீட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் போகிறேன், கனியண்ணே பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் போகிறேன், சீன் ராமசாமி அண்ணன் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் போகிறேன். இதெல்லாம் தாய் வீடு மாதிரி அங்கங்கே கேட்காம கொள்ளாமல் சோத்தை போட்டு தின்னுட்டு வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஒரு மானம்னா பாலா சாருக்கு அப்புறமா அவங்களை வந்துட்டு நல்ல பேர் கொடுத்த படம் வந்து உங்களுக்கு ராம், அமீர் சார் எடுத்தாரு. அமீர் சாரோடுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை பற்றி முன்னாடியே சொன்னீங்க. அந்த படம் எப்படி கிடச்சிது? அந்த படம் வந்து நான் பாலானே ஆஃபீஸில் தான் இருந்தேன். விதாமங்கலில் வந்து பாலானே ஆஃபீஸில் இருந்தேன். ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வரவும் இந்த மாதிரி நான் அமீர் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், நான் தான் அசோசியேட் டைரக்டரு AP ராஜன் பேசுகிறேன், நீங்கள் உடனே ஒரு அமீர் சார் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு. இல்லையாண்ணே, எனக்கு ஆஃபீஸ் தெரியாதே அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நான் இந்த மாதிரி அசோக் பில்லரில் இருக்கேன். அசோக் பில்லர்லேருந்து நேராக KK நகர்லேருந்து இந்த மாதிரி சூப்பர் குட் ஆஃபீஸு எங்கே இருக்குதுன்னு கேளுங்க, அந்த மாலியில் 3வது ஃப்ளோரில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரின்னு உடனே போவும். அப்போ அமீர் சார் உள்ளே இருந்தார். இருக்கவும் இப்படி பார்த்தாரு.
பார்த்து என்ன படம் நடிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். பிதாமகன். எந்த சீன் வருது அப்படின்னு கேட்டார். குடு கோமதி மண்ணு திங்க போகிற உடம்பு தானே, மனுஷன் அனுபவிச்சுட்டு போகிறேன், கொடுத்து விடு கோமதி அப்படின்னு. அண்ணே நானும் கூடிய சீக்கிரம் இங்கே வந்துடுவேன், எரியும் போது முறுக்கேறி எந்திரிப்பேன், அடிச்சு கிடிச்சுப்படாதீனே, தாங்க மாட்டேன், லேசாக ஒரு அரட்டு போடுங்க, சத்தம் இல்லாமல் படுத்துக்கிறேன். பார்த்தாரு. பார்த்துட்டு இரு நான் கூப்பிட்றேன். அப்போ உடனே ஒரு ஏபி ராஜன்ட்டு என் கரெக்டாக நடிப்பாங்க, கரெக்டாக இருக்கியா அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி. அந்த வாழ வந்தான்ட்டு ஒரு பெரிய அந்த பேரே வந்துட்டு ஒரு நல்ல கேட்சியாக இருக்கும். ஸோ அந்த படம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜீவா சார் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இந்த படத்துலையும். இது ஒரு ஃபன்னியான கொஸ்டின்னு. அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப கேட்கும்பொழுது அது மேலே ஈடுபாடு வரும். அந்த ஒரு படத்தில் கூட வடிவேல் சார் பார்த்தீங்கன்னா வந்து மனப்பிராந்தி பியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களை எல்லாருமே கஞ்சா கருப்பு சார், கஞ்சா கருப்பு, கஞ்சா அப்படின்னு கூப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து கஞ்சா அப்படின்னா எப்படி இருக்கும், அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி நான் யோசிச்சு பார்த்ததில்ல. என்னென்னா பொதுவாகவே வந்து கஞ்சா கருப்பு அப்படின்னு ஒரு பேர் கிடச்சது ரொம்ப ஒரு குடுப்பனை. இன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் என்னதான் பண்ணா சாப்பிட்றாரு, அது கிடையாதுல்ல. அதே மாதிரி புடா சந்திரசேகர் அவர் டெய்லி புடா காப்பிக்கிட்டு இருக்காரு, இல்லை இல்லை. அந்த மாதிரி ஒரு கஞ்சா கருப்பு. கஞ்சா கருப்புங்கிறது ஒரு சின்ன குழந்தைகளுக்கு பதிவான பேர். நேற்று ரோனி தேட்டரில் ஒரு 5 வயசு பிள்ளை தேட்டர் ரவுண்டுக்கு போயிருக்கோம். பார்த்துட்டு அம்மா அம்மா இந்த படத்தில் நடித்த கஞ்சா கருப்புன்னு தான் வந்திருக்குவார் அப்படின்னு. பேர் ஈஸி அதுக்கு செட் ஆகுது. ஸோ குழந்தைங்கள் பற்றி பேசும்பொழுது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேயே உங்கள் தந்தையை இழந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு கிடைக்காத படிப்பு மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பலருக்கு வந்து படிப்பு உதவி வந்து செஞ்சுட்ருக்கீங்க, யாருக்கும் தெரியாமலே, பலருக்கு தெரியாது. ஸோ அது எப்படி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நமக்கு கிடைக்காத மற்றவங்களுக்கு கிடைக்கணுன்ற ஒரு எண்ணமா, இல்லை உங்கள் தம்பி தங்கச்சிங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தினால அது வந்து செய்கிறீங்களா? அப்படி இல்லை. பொதுவாகவே வந்து நான் வந்து 5 பேர். ஃபஸ்ட்டு வந்து மூத்தது அக்கா வீட்டில், 2வது அண்ணா, 3வது நான், 4வது ஒரு தங்கை, 5வது ஒரு தம்பி. இப்படி சூழலில் அப்பாவுக்கு கேன்சரு, தீபாவளி டைம் இறந்து போயிட்டார். எல்லோரும் தீபாவளிக்கு என்ன பண்ணுவாங்க, வெடி வெடிப்பாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்க, கறி சமைப்பாங்க, பலகாரத்தை திம்பாங்க. எங்கள் வீட்டில் அப்பாவை போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி பார்த்தேன், என்னடா நம்ம வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு. ஒன்று போய் சொந்தக்காரவனா வந்தாங்க, அடக்கம் பண்ணிவிட்டு. அப்போ எங்களுக்காக எங்கள் ஐயா காங்கிரஸ் தியாகி இன்ன வரைக்கும் எங்களுக்காகவே கல்யாணம் பண்ணாமலே இருக்கார். அவர் ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சது. அவர் பார்த்தா வேலைக்கு போக ஆரம்பித்தார். வேலைக்கு போய் பேங்க்லேருந்து எங்கள் குடும்பத்தை பார்த்தாரு. பார்த்து இன்றைக்கி ஒரு நடிகனாகி இன்றைக்கும் நான் போனாலும் அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள் சின்னையா, வாங்க சின்னையா, போங்க சின்னையா, இப்படித்தான் பேசுவேன். இப்படிப்பட்ட எனக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த கல்வி சம்மந்தப்பட்டு எந்த பிள்ளை கேட்டாலும் உடனே நான் சேர்த்துருவேன். அது எனக்கு அந்த பண்பாடு இருக்குது. எத்தனையோ முறை நம்ம ஜேபிஆர் ஐயா காலேஜில் எத்தனையோ பேர்த்த மருத்துவருக்கு சேர்த்து விட்ருக்கேன். இன்றைக்கி அது ஃபுல்லாக பெங்களூரில் மருத்துவராக இருக்குது. ரொம்ப இப்போ நிகழ்வாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் திரைத்துறையில் வந்ததுனால இந்த உதவிகளை செய்ய முடியுது. ஆனால் இதே திரைத்துறைக்கு வந்ததுனால நீங்கள் இழந்த விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா? இந்த நடிகனாகி நான் இதெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா? ஐயோ, அதை கேட்டாதான் கொடுமையாக இருக்கே. வீணாக போகணுமே ஒருத்தன். என்னென்னா வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எத்தனையோ இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் நம்மளுக்கு ஒரு படம் கிடைக்காதான்னு ரோட்டில் எத்தனையோ பேர் அலைகிறாங்க. எத்தனையோ பேர் அலுவலகத்தில் உட்காந்து இது பண்ணுறாங்க.
ஒரு உதவி இயக்குனராக போகணும், இதாக போகணும்னு. அப்படிப்பட்ட சூழலில் இப்போ உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், இந்த தொண்டன் ஃபங்க்ஷனில் பாலா சார் உங்களை வந்து திட்டினாரு, தயாரிப்பாளராக எதுக்கான அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தா, நீ ஒரு அடி முட்டா பைய, நீ எதுக்கு படம் பண்ண, மறுபடியும் இட்லி கடைக்க போறியா அப்படின்னு கேட்டார். ஸோ உங்கள் மேலே இருக்கிற ஒரு உரிமை அன்புனால அவர் கேட்டிருக்காரு. என்னன்னா அது நம்ம ஒரு தப்பான ஒரு செய்தி எடுத்துக்கிறோம் பாருங்க. எங்கேயோ போன நாயை கூட்டியாந்து நம்ம சோறை போட்டு ஆஃபீஸில் தங்க வச்சு அது சாப்பிட்டுச்சா சாப்பிட்லையான்னு அந்த அங்கே போகுது இங்கே போகுது இங்கே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து என் அந்த கம்பெனியே ஆரம்பித்தது என் மயம் பேரில் தான், தர்ம்காந்த் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படித்தான் ஆரம்பித்தது. ஆனால் அவன் தயாரிப்பாளராக, நான் ஓட்டு உரிமை எனக்கு இல்லாமல் அவன் அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கேன். அவனா வாழ்க்கையில் நல்லா இருப்பானா? இன்றைக்கி எத்தனை ஆயிரம் பேர் இந்த நம்ம பக்கா டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்கன்னா எவ்வளோ வேதனைப்பட மாட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவன் வந்து ஒரு காலத்துலேயும் படம் பண்ண முடியாது. ஏதாச்சும் அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாங்கன்னா நான் தான் போஸ்ட் அடித்து உங்கள் வீட்டுக்கு முன்னுக்க ஒட்டிடுவேன். ஐயா, இந்த இயக்குனரை வச்சு படம் பண்ண ஆள்களாம் இப்படி ஆயிட்டாங்க, நீங்களும் போயிடாதீங்க, விட்டுருங்கய்யா, அவன் ஒரு சோறு தண்ணி பையா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஸோ உங்களுடைய பணம் வந்துட்டு நீங்கள் சினிமாவில் இழந்திருக்கீங்க, சிலருடைய நம்பிக்கையும் நீங்கள் வந்து இழந்திருக்கீங்கன்னு சொல்லிக்கலாம்னா. சிலரை வந்து உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். பட் என்ன இருந்தாலும் பாலா சார், அமித் சார், இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளவங்களோட அன்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ அது வந்து உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானே சார்? பாலானு அமீரனு என்ட்டு ஏற்கனவே சொன்னாங்க, கஞ்சா கருப்பு ஊரில் இருந்தால் ஹோட்டல் கடையில் இருந்தால் தெரியுமா மக்களுக்கு? தெரியாது. மக்கள் இப்போ ரொம்ப நம்மளை விட ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அசைவுகள் எப்படி எப்படி போகுதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளை விட விவரமாக மக்கள் இருக்காங்க. மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கஞ்சா கருப்பு ஒரு படிக்காதவன், ஆனால் படிக்காதவனாக இருந்தாலும் ஒரு படித்த ஒரு மனைவி கிடச்சிருக்கு, டாக்டர் மனைவி, அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை என் மனைவியார்கிட்ட கொண்டு போக விட மாட்டாங்க. இந்த கோபின்னு ஒருத்தன் வந்தேன் பார்த்தீங்களா, பெரிய ப்ராடு, 1ஆம் நம்பர் ப்ராடு, உலக நம்பர் பொறுக்கிப்பைய, இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு அப்படி ஒரு ஏமாத்துக்காரன். முதல்ல வந்து இந்த குடுக்குடுப்பக்காரங்க தான் இப்படி வந்து, ஐயா ஷமி ஷமே ஷமே உங்கள் வீட்டில் இப்படி இருக்குது, ஷமே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை விட்டோம்னா அந்த குடுக்குடுப்பக்காரனில் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள உள்ள ஜாமானையும் தூக்கிட்டு வந்துடுவேன். அப்படி ஒரு. சரி சார், நீங்கள் அடுத்து நடிக்கிற படங்கள் என்னென்ன இருக்குது சார்? அடுத்து நடித்த படம் வந்து பள்ளி பருவம், வெண்ணிலா கவுடிக்குழு 2. விஷ்ணு இல்லை, விக்ராந்த் தான் ஹீரோ. பசுபதி என்ன பண்ணுறாரு, நான் பண்ணுறேன், இந்த கேரக்டருக்குள்ளே உள்ளே பண்ணுறோம். அப்புறம் வந்து கிடா விருந்து, மாமனிதன், அமீரனியம் படம், சந்தனத்தேவன், பாலானியம் படம், நாச்சியார், இப்படி நிறையா படங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கு. படங்கள்னே இன்னமேல வந்து படங்கள்னே நடிப்பினை தவிர படங்கள் எடுக்க மாட்டேன். அதுவும் நல்ல பெரிய பணக்காரனை வந்தால் எடுக்கலாம் படம், ஒரு அறிவாளியை வச்சு எடுங்க. கோபி மாதிரி ஒரு முட்டாளை வச்சு எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து சில வாட்ஸ்அப் நான் பார்க்கும்பொழுது வந்துட்டு சில பள்ளிக்கூடம் வந்து நீங்களே கட்டியிருக்கீங்க உங்கள் ஊர் பக்கம்னு சொல்லி நிறைய மெசேஜ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்கன்னு தெரியும். சரி, உங்கள் வாயாலேயே அதை வந்து கேட்டுக்கலாமே. இல்லை, பள்ளிக்கூடம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிற வகையில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து நின்று போச்சு. ஒரு செவரு எடுத்த வரைக்கும். அதுவும் இந்த கோபின்னுங்கிறவனை விட்டு தான் வந்தவேன. இந்த நல்ல இடமா இருக்குது, இதுக்குள்ளே பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஏழைகளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னு அதவே ஒரு இடத்த மாற்றிருக்கேன். ஒரு ஏரியாவில் மாற்றிட்டு என்னென்னா ஒரு 10 ஏக்கர் பேசி வச்சுக்கிட்டு இருக்கேன்.
10 ஏக்கர் நிலத்தில் 5 ஏக்கரில் வந்து பள்ளிக்கூடம் 12வது வரைக்கும் ₹1 காசு கிடையாது, இலவசமாக. 5 ஏக்கரில் மருத்துவமனை, வசதி இருக்கிறவனும் பார்க்கலாம், வசதி இல்லாதவனும் பார்க்கலாம், ரொம்ப இதாக இருந்தவனும் பார்க்கலாம். இப்போ குழந்தைகளே வந்து பெற்றோர்கள் அப்பா அம்மா வயசாகி போச்சுன்னா மூளையில் கொண்டு போய் போட்டுருவோம்னு சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இன்றைக்கி என் தாய்க்கு முடியலைன்னா நான் ரத்தத்தை கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துருவேன். மித்த தாய்க்கு முடியலைன்னாலும் நான் ரத்தத்தை கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துருவேன். என் உடம்புல கடைசி சுற்று ரத்தம் இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிறேங்க. சரி சார், இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீ கடை வச்சுருந்தவர் வந்துட்டு நாட்டோட பிரதமராக இருக்காரு. அதே டீ கடை வச்சுருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதல்வராக இருந்திருக்காரு. நீங்களும் வந்து ஒரு டீ கடை நடத்திருக்கீங்க, நீங்களும் அரசியலுக்கு வருவீங்களா? இது என்னங்க கேள்வி? ஏன் இப்படி நல்லா தானே என் வண்டி ஓடிக்கிட்டு? ஏன்னா கடந்த வருஷம் வந்து நீங்கள் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் போயிருக்கீங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன். என்னன்னா நம்ம அண்ணே ரித்தீஷ் எம்பி கூப்பிட்டாரு, அவருக்காக ஒரு 10 நாள் போய் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி பாம்பேயில் போய் நம்ம கேப்டன் தமிழரசன் தமிழ் உணர்வுனால அவருக்கு போய் ஓட்டு கேட்டு அவரை ஜெயிக்க வச்சுட்டு. ஸோ உங்களுக்கு அரசியலில் ஆர்வம் இருக்கு? இப்போ வரமாட்டேன். வர வேண்டிய நேரத்தில் போக வேண்டிய டயத்தில் வந்து உட்காரு. அந்த டைம் எப்போன்னு சொல்ல முடியுமா? அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர மாதிரி தெரியுது. கடவுள் விட்டா நான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் கடவுளுடன் அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஈஸியாக வரக்கூடாதா? தமிழனுக்காக வந்து நல்லது செய்யக்கூடாதா? அவர் அப்படித்தான் சொல்லுவார், வரமாட்டார். ஆனால் இப்போ அரசியல் நோக்கர்கள்லாம் அவர் கண்டிப்பாக வருவாங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆனால் வரமாட்டேங்க? அவர் வரமாட்டார். இப்படி சொல்லிகிட்டே போக வேண்டியதே, வரவே மாட்டார். அவருடைய அடுத்த படம் காலா, அந்த படத்தில் உங்களை நடிக்க கூப்பிட்டா நடிப்பீங்களா? சத்தியமாக கூப்பிட்டா உடனே போய் நடிச்சு கொடுப்பேன். இது அரசியல் வேற, நடிப்பு வேற. நம்மளை பொறுத்த வரைக்கும் கஞ்சாதரத்தில் இந்த மாதிரி ரஜினி சாருக்கு ஓட்டு கேட்டு போகிறாரு, இப்படி ஒரு காட்சி இருக்குது அப்படின்னா தைரியமாக நம்ம போய் பண்ணி கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கும். சரி சார், மிக்க நன்றி சார். உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கீங்க. எங்கள் நேயர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? நேயர்களுக்கு வந்து தப்பாக இவ்வளோ நேரம் வந்து என் இன்டர்வியூவை பார்த்துருப்பீங்க. என்னைய மாதிரி படிக்காத நேர்கள், படித்த நேர்கள் எல்லாரும் இருப்பீங்க. ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஏமாந்து இந்த பாதிக்கப்பட்ட உங்களுக்குன்னே அதோடைய உள்வழி இருக்கும். நல்லா சம்பாரிச்சு இருக்கிற காசு அம்மா 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு குடியிருந்த கோயில், அதை விட்டுறாருங்க. அப்பா எவ்வளோதான் நம்மளை தப்பாக பேசினாலும் அதையும் விட்டுறாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் நம்பி ஏதோ ₹100 செய்ய வேண்டிய இடத்துல ஒரு ₹50 காசு இருந்தால் கொடுத்து எல்லாத்தையும் அனுசரித்து சொல்லணும். வாழ்க்கையில் ஒரு நாளிலே பிறக்கலாம், ஒரு நாளையும் இறக்கலாம். இது ரெண்டுக்கும் மத்தியில் இவ்வளோ இடைப்பட்ட காலங்களில் நீ ஏன் அடுத்தவங்கள்ட்ட பிள்ளாப்புன்னு இருக்கும்? வாழ்கிற காலத்தில் சந்தோஷமாக இருப்போம். நிச்சயமாக நேயர்களே, ஒரு நல்ல மனுஷர் கூட நான் இன்றைக்கி வந்து பேசின ஒரு மன சந்தோஷத்தில் நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்டேருந்து விடைபெற்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.